வரும் உங்களுக்கு ஐபிஎல்லேருந்து கொஸ்டின்ஸ். ஐபிஎல் டிஆர்எஸோட ஃபுல் ஃபார்ம் என்ன? டிஆர்எஸ் டிசிஷன் ரிவ்யூ சிஸ்டம். டிசிஷன் ரிவ்யூ சிஸ்டம். ஓகே. சிஎஸ்கே மேட்ச் பார்ப்பீங்களா கிரிக்கெட் ஐபிஎல்? லாஸ்ட் 2 மேட்சாக வந்து சிஎஸ்கே வந்து தோத்துட்டாங்க. நெக்ஸ்ட் மேட்ச் இப்போ ஆமாம் கேகேஆர் இது எஸ்ஆர்ஹெச் கூட டிசி கூட வந்து தோத்துட்டாங்க. நெக்ஸ்ட் மேட்ச் கேகேஆர் கூட. ஜெயிக்கணும்னா என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணுன்ட்டு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். கிரிக்கெட்டு ஆடி ரொம்ப நாள் ஆச்சு. ஆடி நீங்கள் ஆட தேவை சொன்னா போதும். மறுபடியும் தோனியோடைய இன்வால்வ்மெண்ட் அதிகமாக இருந்தால் மைட் பி வி வில் ஹேவ் பெட்டர் சான்சஸ் டு வின் தி மேட்சஸ். பேட்டிங் ஆர்டர் மாற்றணும்ப்பா. பேட்டிங் ஆர்டர் கொஞ்சம் சரியில்லை. அவன் நம்ம கேப்டன் கொண்டு ஓப்பனர் இருக்கிறது இஸ் நாட் ஃபிட் ஃபார் ஓப்பனிங் இந்த 2020 பொறுத்தவரை மிடில் போடலாம். சரி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு கொஸ்டின் வரும். சூப்பர் பவர் உங்கள் எல்லாருக்கும் கிடைச்சா நீங்கள் என்னென்ன பவர் சூப்பர் பவர் வந்து நீங்கள் கேட்பீங்க? ஒருத்தராக போவோமா? நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணலாம் உங்ககிட்ட. சார் சூப்பர் பவர் வாட் வில் யூ டு சார்? சூப்பர் பவர் கிடைச்சதுன்னா எல்லாத்துக்கும் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கலாம். எல்லாருக்கும் எம்ப்ளாய்மெண்ட் இது பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி எல்லாருக்கும் வேலை. கவர்மெண்ட் ஜாப். ஆமாம் கவர்மெண்ட் எல்லாருக்குமா? எம்ப்ளாய்மெண்ட் கவர்மெண்ட் ஜாப்ல எம்ப்ளாய்மெண்ட். அப்புறம் வேற என்ன எதுக்கோசம் அந்த இது இப்போ எம்ப்ளாய்மெண்ட் எல்லாரும்? அதுதானே இப்போ ப்ராப்ளம் கண்ட்ரியில். யங்ஸ்டர்ஸ் ஆர் சஃபரிங். எல்லாம் வெளிநாட்டுக்கு போகிறாங்க. இங்கே நாங்களும் சஃபரிங். நீங்களாம் சஃபரிங். பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கிறீங்க. இதெல்லாம் ஸ்டார்ட் எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணணும். வெளிநாட்டுக்கு போகிறத தடுக்கணும். மெயினாக தேவையில்லாமல் போய் செட்டில்மெண்ட் பண்ணி அங்கே அவங்களுடைய டேலண்ட் எல்லாம் அந்த நாட்டுக்கு செலவழிக்கிறாங்க. அங்கே உள்ள எக்கானமி டெவலப் ஆகுது. ஆமாம். எஸ். ஓகே சார், தேங்க்யூ. நீங்கள் சார் நெக்ஸ்ட் சார் வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் ஆன் ஊழலை ஒழிக்கலாம்? என்ன ஊழல்? எல்லாத்துலேயுமே ஊழல் இருக்குல்ல. ஜென்ரல் ஊழலை வி ஷுட். எதனால உங்களுக்கு இந்த அதை எராடிகேட் பண்ணா எவ்ரிதிங் வில் பிகம் நார்மல்ல. There won't be a differentiate between rich and poor. Everyone will be equal. ஓகே தேங்க்யூ. நீங்கள் ஃப்ரீ எஜுகேஷன் அண்ட் ஃப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன் ரெண்டும் தான். எதனால உங்களுக்கு இந்த ஃப்ரீ எஜுகேஷன் எல்லாருக்குமே எல்லாம் படிப்பாங்க, எல்லாரும் வருவாங்க. பாமர மக்கள் வந்து எல்லாருமே எல்லாருமே மேலே போவாங்க. பணக்காரன் தான் இப்போ படிச்சுருக்காங்க எல்லாருமே. ஏழைங்களாம் படிக்கிறது எல்லாருமே. சரி. I will bring equality from the world and also our country going to be super power in country world. ஈக்குவல். நீங்கள் ஏழை எளியோரெல்லாம் இந்த இது ஃபுட்டு கொடுக்குறாங்க இல்லையா? ரேஷன் கொடுக்குறாங்க. ரேஷன் வந்து உண்மையாக கீழே இருக்கிறவங்களுக்கு போய் சேரணும். ஓகே. அதை கண்டறிஞ்சு அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கூட கொடுக்கலாம். நிறைய சம்பளம் வாங்குறவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கே எதுக்கு போகிறாங்க? அவங்க தான் க்யூவில் போய் நிற்கிறாங்க. அந்த மாதிரி கண்டறிஞ்சு அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கூட கொடுக்கலாம். கீழே இருக்கிறவங்களுக்கு அது முழுமையாக போய் சேரணும். அதுதான் மெயின். உங்களுக்கு எதனால் இந்த திங்க் பார்க்குறோம்? அவங்க கீழே இருக்கிறவங்க சில பேர் சம்பாதிக்கிறது இதில் எல்லாமே செலவு பண்ணிவிட்டு அந்த குடும்பம் ஃபுட்டு கூட கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது அவங்க லேடிஸ் எல்லாருமே அந்த ரேஷன் அரிசியை நம்பி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது அது முழுமையாக அவங்களுக்கு அது அந்த கிடைக்கலன்னா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அவங்க. அது இருக்கிறதால தான் அந்த ஃபேமிலியே ரன் ஆகிட்டுருக்கு. அது அந்த மாதிரி கண்டறிஞ்சு ரொம்ப லோவில் இருக்கிறவங்களுக்கு போய் ஃபுல்லாக ரீச் ஆகிற மாதிரி பண்ணால் பெட்டராக இருக்கும். தேங்க்ஸ். நீங்கள் see our country is a great country. ஓகே. Everybody should be equal. We have different cultures, different language, different food, different law. Okay, everybody should be equal. Everybody should love each other, like each other, love each other. Haterism should go. Stay fit, enjoy life. Thank you. எதனால உங்களுக்கு இந்த தாட் வரும்? And differentiate கொஞ்சம் அழகணும். ஜாதி அது இதெல்லாம் வை unnecessarily. We are all good human beings. Everybody is good. எல்லாருமே எங்க வந்தாலும் கடைசி ஹியூமன். My friends, I am a Muslim. My friends, plenty of good friends are Hindus. Good friends are Christians. Till today, என்னோட classmates எல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணதெல்லாம் ஃபைனான்ஷியலாக இருக்கட்டும், மற்ற இதில் இருக்கட்டும், they have helped me. So we want to love each other, like each other, live together. Remove haterism from the heart. Like everybody is good. You are good from your point of view. I am good from my point of view. Let's not hate. Let's love each other and stay fit and make the country great. தேங்க்ஸ். நீங்கள் சார் உங்கள் கொஸ்டின் இன்னொரு ரிப்பீட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு சூப்பர் பவர் கிடச்சி உங்களோட நீங்கள் வந்து சூப்பர் பவர் எந்த சூப்பர் பவர் வேணும்னு சொல்லுவீங்க? அதாவது உலகம் முழுக்க எந்த ஆயுதங்களும் இல்லாத அளவுக்கு பண்ணணும்னு நினைப்பேன். ஆயுதம்னா எந்த ஆயுதம்? அந்த அது மிலிட்ரி வச்சுருக்காங்க. எந்த விதமான ஆயுதங்களும், அதாவது இந்த அணு ஆயுதம் மற்ற ஆயுத பரவல் இருக்குது இல்லையா, அந்த ஆயுதங்களே இல்லாத
ஒரு நிலை வர வைப்பேன். எதனால் உங்களுக்கு வந்து இந்த தாட் வந்து? இல்லை, அதனால தான் ஒவ்வொரு கண்ட்ரியும் மொத்தத்தினுடைய உழைப்பு, மொத்த ஜிடிபி எல்லாத்துலேயும் ஒரு பாதிக்கு மேலே தே ஆர் ஸ்பெண்டிங் ஆன் அந்த ஆயுதங்களுக்காக செலவு பண்ணுறாங்க. அது இல்லாத மனிதனுடைய மேம்பாட்டுக்கு அதை பயன்படுத்தலாம். அதனால் ஆயுதம் உற்பத்தியை அந்த மாதிரி ஒரு இல்லாத நிலையை எடுத்துன்னு வரணும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, தேங்க்ஸ். நீங்கள் சார்? இப்போ வந்து சூப்பர் பவர் கிடைச்சது அப்படின்னா இன்றைக்கி வேர்ல்டுக்கு 2 பி தேவைப்படுது. ஒன்று வந்து பீஸு, இன்னொன்று வந்து பேண்டமிக்கு இருக்கக்கூடாது. பீஸ் வந்து தேவைப்படுது. ஏன்னா உக்ரைன் இஸ்ரேல் வார், ஈரான் ஈராக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தானு, எல்லா இடத்துலையும் இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த பீஸ் அப்படிங்கிறது, அமைதிங்கிறது வரணும் ஒன்று. அப்புறம் எது வரக்கூடாது அப்படின்னா பேண்டமிக்கு இனிமேல் வரக்கூடாது. இந்த 2 சூப்பர் பவர் கிடைச்சதுன்னா இதை வச்சு பண்ணலாம். ஆல்ரெடி டேமேஜ். எக்காலஜிக்கல் ரெஸ்டோரேஷன், அதுதான் நாங்கள் ஈகோ ஒர்க்கர்ஸோடைய கான்செப்டை. 100 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற இயற்கையை மீட்டெடுக்கணும். ஏன்னா இன்றைக்கி நம்ம சம்பாத்தியம் எல்லாம் நம்ம வந்து மெக்கானிக்கலாக வந்து போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம வந்து சம்பாரித்து சேமிச்சு வைக்கிறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த ஜெனரேஷன், அதுக்கடுத்த ஜெனரேஷனுக்கு எக்காலஜிக்கல் ரெஸ்டோரேஷன் தான் வந்து சம்பாத்தியமாக கொடுக்கணும். அப்போ தான் அவங்க பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். சார், எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் கேர் ரெண்டுத்துக்குமே வந்து கவர்மெண்ட் ஃபுல் சப்போர்ட் இருக்குல்ல சார். இது ரெண்டுமே பிகம் வெரி காஸ்ட்லி. நல்ல எஜுகேஷன் கொடுத்தா பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். நல்ல ஹெல்த் கேர் கொடுத்தா எவ்ரிபடி வில் பி ஹாப்பி. ஸோ இந்த ரெண்டுத்தை மட்டும் வி லவ் டு ரெண்டுமே பிஸ்னஸ் ஆகிடுச்சு. ஓகே, பணம் இருந்தால் படிக்க முடியும், பணம் இருந்தால் நல்ல ஹாஸ்பிட்டல். இது ரெண்டுத்தையுமே ஒழிச்சு எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் கேர் வி லவ் டு டேக் ஃபுல். எதனால் உங்களுக்கு இந்த தாட் வருது? வி ஆர் ஃபேஸிங் டே டு டே லைஃப்பில் வி ஆர் ஃபேஸிங். நாங்கள்லாம் படிக்கிற டைமில் வந்து நல்ல எஜுகேஷன் இது இல்லை. சென்டம் வாங்கி பியூஸில் எல்லாம் பண்ணவே இன்ஜினியரிங் சீட்டு வர மாட்டேங்குது. அதே அந்த டைமில் நான் சொல்கிறது 1984. இப்போல்லாம் வந்து அதே தான். ரெண்டுமே பிகம் வெரி காஸ்ட். பணம் இருந்தால் ரெண்டுமே. நீங்கள் இந்த கொஸ்டின் சொல்லுங்கள். சூப்பர் பவர் கொஸ்டின். எனக்கு சூப்பர் பவர்னு ஒன்று கிடைச்சதுன்னா, உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம், எல்லாருக்கும் இது 3 எல்லாருக்கும் கிடைக்கணும். அப்புறம் இயற்கையை பாதுகாக்கணும், உலக அமைதி. இதுதான் உங்களோட எக்கோ வாக்ஸே இதுதான்.